codes. Reason is because they do have weights. The weights which we are considering over there is nothing but 8421. சரியா? இப்போ இங்க நான் வெயிட்டட் கோட்ஸ்ல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வெயிட்டட் கோட்ஸ் ஆர் அன்வெயிட்டட் கோட்ஸ் சொல்லுவாங்க. those codes which good morning ma. How are you feeling now? Sorry, எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு உடம்பு சரியில்லைங்க எப்படி? இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியாவ தான் இருக்கு. இங்க கொஞ்சம் குளிரா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இட்ஸ் ஓகே. சோ only one person தான் வந்திருக்கீங்க. நிவேதிதா லாஸ்ட் கிளாஸ்ல இல்ல போல. இன்னைக்கு நிறைய டிஃபரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. ஐ திங்க் யூ ஹேட் கம் லாஸ்ட் கிளாஸ். எஸ் மேடம். ஓகே, சோ இன்னைக்கு கண்டினியூஷன் பார்க்கலாமா? சோ இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் உங்களுக்கு புரிய வச்சாதான் நீங்க இந்த வந்து எழுத முடியும். டு பி வெரி ஃப்ராங்க், நாங்க பட்ட பாடம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுதான் நாங்க உங்கள்கிட்ட சொல்றோம். சோ தட்ஸ் தி ரீசன். சி how much ever possible I will give you the inputs for this. So though this may not be sufficient for digital logic, but today I have to conclude the session. So இன்னைக்கு நான் conclude பண்ணுவேன். இன்னைக்கு 2 continuous sessions இருக்கு. Okay, so time waste பண்ண வேண்டாம். We will go shortly. So non weighted codes அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு இந்த digital value it does not depends any positions. நம்ம எப்படி 8421 code அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷனை டிபெண்ட் பண்றோம். இதுல நான் வெயிட்டட் கோட்ஸ்ல அப்படி இருக்காது. நான் வெயிட்டட் கோட்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் இன்னொன்னு வந்து எரர் கரெக்டிங் கோட்ஸ் போது எந்த பொசிஷனை வந்து ஷிஃப்ட் பண்ணணும், எதை வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற போதுதான் இந்த நான் வெயிட்டட் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. So அதுதான் ஆட்டோமேட்டிக்லி அங்க சொல்லியிருக்காங்க, used in error detecting codes purpose. So example of the non-weighted codes அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, XS3 code, gray code, இது ரெண்டும் மட்டும் தான் டைப் non-weighted codesல. ஓகேவா? So gray codeனா என்னது? இது வந்து ஒரு non-weighted code and it is not arithmetic code. That means there is no specific weights assigned to the bit position. ஒரு bit positionக்கு இது assign ஆகாது. It is very special features that only one bit will change at each time. ஒரு டைம் போது ஒரு பிட் தான் சேஞ்ச் ஆகும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, as only one bit changes at the time, the gray code is called as an unit distance code. இது வந்து ஒரு பொசிஷன் ஒரு டைம்ல சேஞ்ச் ஆகுறதுனால இத வந்து இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, யூனிட் டிஸ்டன்ஸ் கோட். அதனால எக்ஸாம்ல வந்து கிரே கோட்னா என்னது, நான் வெயிட்டட் கோட்னா என்னது, யூனிட் டிஸ்டன்ஸ் கோட்னா என்னது அப்படின்னு சொல்லி ஒரு 2 marksலயோ இல்ல 4 marksலயோ whatever the position they are being asking, you are supposed to write the same answer. சரியா? இன்னொன்னு வந்து என்ன கேட்பாங்கன்னா, சைக்ளிக் கோடு கூட சொல்லுவாங்க. இத they are also called as cyclic code. ஏன் சைக்ளிக் கோடு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பிட் பை பிட்டா தான் இத பொசிஷனை சேஞ்ச் பண்ணுவோம். சோ கடைசியில எரர் டிடெக்டிங் கோட்ஸ்ல யூஸ் ஆகும் போது அது சைக்கிளா ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரும். இந்த கோடு அங்க போகும், அந்த அதே கோடு தான் இன்னொரு டெஸ்க்கு போகும், நெக்ஸ்ட் இன்னொரு டெஸ்க்ல இருந்து இன்னொரு வாபஸ்க்கு வந்து உங்க டெஸ்க் வரும். அந்த மாதிரி தான் சைக்கிளிக்கா ஃபார்ம் பண்ணிட்டு வரும். கிரே கோட் இஸ் ஆல்சோ கால்ட் as an RBC, ரிஃப்ளெக்டட் பைனரி கோட். சோ 5 பேர் இருக்கு டோட்டலா. இருக்கு 6, 5 கூட இல்ல. கிரே கோட், நான் வெயிட்டட் கோட், RBC, நெக்ஸ்ட் சைக்கிளிக் கோட், இன்னொன்னு வந்து யூனிட் டிஸ்டன்ஸ் கோட். ஓகே, சோ totally 6 names it has. All the 6 names ஏதாவது ஒரு நேம் பாத்தீங்கனாலும் it is supposed to be the one. ஓகே, சோ இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்கோடிங் டீகோடிங் பண்ணும்போது கண்டிப்பாக அவசியமாகும். டீகோடுக்கு வேற யூஸ் ஆகும், பட் என்கோடிங்க்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க யூசுவலி. என்கோடுனா என்னது, டீகோட்னா என்னதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்பவுமே நம்ம 0s and 1s யூஸ் பண்ணும்போது டேட்டாஸ் வந்து பேக் ஆயிட்டு நம்ம ஒரு சிஸ்டம்ல இருந்து இல்ல இன்னொரு லேயருக்கு போகும்போது, ஒரு சிஸ்டம்லயே வந்து ஒரு லேயர்ல இருந்து இன்னொரு லேயருக்கு போகும்போது என்ன ஆகும்னா, டேட்டாஸ் வந்து பேக் ஆகும். சோ பேக் ஆகும் போது ஒரு என்கோட் ஆயிட்டு தான் போகும். என்கோட்னா ஒரு நீங்க என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் உங்க வாட்ஸ்அப்லயே பாத்திருப்பீங்க. நீங்க வந்து லாக் பண்ணி அனுப்பும் போது அது ஒரு டிஃபரெண்ட் கோட்ஸா மாறிட்டு போகும். ஓகேவா? So that the third party or the mediator should not know that what is the message that we have sent it. hi ன்னு நீங்க அனுப்பிச்சிருப்பீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு.
அந்த HI வந்து அது வேற வேற நம்பர்ஸா போயிட்டு கோட் ஆயிட்டு என்கோட் ஆயிட்டு அது அங்க போய் சேவ் ஆகும். சரியா? அங்க வந்து உங்க ரிசீவர் எண்ட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து டீகோட் பண்ணும். அதுதான் டீக்ரிப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த விஷயம் தான் இது கோட்ஸ் மூலியமா யூஸ் பண்றதுதான் கிரே கோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி நடக்கும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா everything as I told you earlier, everything is the basic of binary அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா zeros and ones. ஓகே, சோ பைனரி இந்த ரெண்டு ஆபரேஷன் இந்த ரெண்டு நம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் அது வந்து கோடிங் அண்ட் டீகோடிங் பண்ணும். ஓகே, சோ கம்பேரிஷன் ஆஃப் நான் வெயிட்டட் கோட்ஸோட டேபிள் பாத்தீங்கன்னா மோர் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸ் சேமா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஓட பொசிஷன் மட்டும் தான் மாறும். இப்போ இங்க பாருங்க, பைனரி கோட் லாஸ்ட் கிளாஸ்லயே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் எப்படி பொசிஷன் வந்து மாறிட்டே போகும். சோ ஃபர்ஸ்ட்ல வந்து ஜீரோஸ் இருக்கு, நெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கு. 1 வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 zeros and 1 போடுவோம். தென் 2 எப்படி போடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி 0 and then 1 ஷிஃப்ட் பண்ணுவோம். So the position of the 1 will be getting changed. But in the gray codeல ஸ்கிரீன் தெரியுதுல்ல எல்லாத்துக்கும்? எஸ் மேடம், தெரியுது மேடம். ஓகே, பட் இந்த கிரே கோட்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வந்து மறுபடியும் 1 தான் அங்கே ஆகும். ரீப்ளேஸ் will not இங்க வந்து ரீப்ளேஸ் ஆஃப் zeros will not be done. It will be done in the third point. So இதுக்கும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்சஸ் வரும். So இங்க third position, that is third decimal digit பாத்தீங்கன்னா 1 1 ன்னு இங்க ஆகும். 00 1 1 இங்க பாத்தீங்கன்னா 1 0 ஆ இருக்கும். So this is the gray code scaling. இந்த மாதிரி தான் இத டேபிள் பண்ணுவாங்க. ஓகே, சோ anyhow மேம் இத வந்து நம்ம மக்கப் தான் பண்ணணுமா? கொஞ்சம் மக்கப் தான் பண்ணி ஆகணும். You don't have any other go. Okay, so that is the reason that we have ಸ್ವಲ್ಪ இங்க கிரிட்டிக்கலா தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். மேம் இதெல்லாம் எங்க மேம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் லாஜிக்கை யூஸ் பண்ணி நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா that is very nice. இப்போ இங்க 4க்கு வந்து 100 ன்னு யூஸ் பண்ணுவோம்னா இதுக்கு வந்து 110 யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக்கா வச்சுக்கோ. இங்க 11 யூஸ் பண்றோம்னா அங்க 10 யூஸ் பண்றோம். Give it in that logic. Gray code வந்து நீங்க மக்கப் பண்ணி தான் ஆகணும். You don't have any other code. நம்ம எப்படி லாக் டேபிள்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. So இங்க நம்ம டெசிமல் நம்பர்ஸ் till 9, that is nothing but 10 decimals, 10 numbers மட்டும் தான் நம்ம இங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் கோட்ஸ். ரிஃப்ளெக்டிவ் கோட்ஸ்னா என்னது? It can be observed that 2421 and 5211 codes, the codes for decimal is 9 is the complement of the code for the decimal 0. 9 பாத்தீங்கன்னா 0 பாத்தீங்கன்னா அது வந்து காம்ப்ளிமெண்டா இருக்கும். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா I will just tell you with the chat box. இப்போ say for example 1011 இருக்கு plus 1. இது பண்றதுதான் நார்மல் அடிஷன் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இது காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். say for example 1011 வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 இருக்கிற இடத்துல வந்து 0 போடுங்க, 0 இருக்கிற இடத்துல 1 போடுங்க. that is the complement. ஓகேவா? டவுட் இருக்கா இதுல? காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா blankly wherever zeros are there you have to place it 1, wherever ones are there you have to place it zeros. This is called as complement. ஓகேவா? நம்ம வென் டயக்ராம் நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, 4th ஸ்டாண்டர்ட்ல இல்ல 3rd ஸ்டாண்டர்ட்ல, I mean 4th 5th like that. So என்ன பண்ணுவோம்? A union B, A intersection B, ஞாபகம் இருக்கா? A dash B dash. எஸ் மேடம். அதேதான் இந்த கான்செப்ட். இப்போ அத பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து டிஜிட்டல் லாஜிக்ஸ் வந்து படிக்க போறீங்க. கேட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது, சர்க்யூட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது, உள்ளார எல்லாம் எப்படி லிங்கிங் கொடுப்பாங்க, இந்த விஷயத்துலலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம்
இந்த கோட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பாப்பீங்க. சோ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். எங்கெல்லாம் ஜீரோஸ் இருக்கோ அங்க 1 மாத்துறது, எங்கெல்லாம் 1 இருக்கோ அதெல்லாம் ஜீரோஸா மாத்துறது. இப்போ that is the logic over here. That is called as reflective codes. இன்னொரு பேர் அதுக்கு வந்து reflective codes. சோ அது வந்து சில டெசிமல் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிரே ஸ்கேலையும் பைனரி கோடையும் ரெண்டும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். சில இடத்துல மட்டும்தான், எல்லா நம்பர் ஸ்கூல்ல. So only for குறிப்பிட்ட நம்பர்ஸ் மட்டும்தான் அது வந்து you can see that they are the complementary of that. Okay. So that is reflective codes. So I'll show you 5 க்கு வந்து நம்ம 1 minute. This is sequential code. This is 2421 code. 5 வந்து 1011. Zero one one zero 0110 1100 இங்க பாருங்க. இந்த பைனரி கோடு 3 வந்து என்ன எழுதுவோம்? 0011 எழுதுறோம். பைனரி கோட்ல என்னவா எழுதுறோம்? 0011. அப்புறம் ரிஃப்ளெக்டிவ் கோட்ல இது வந்து 6 நம்பருக்கு, நம்பர் 6க்கு 2421ல எப்படி எழுதுறோம் பாருங்க. 1100 எழுதுறோம். Means it is a complementary. It is an complementary. எங்கெல்லாம் zeros இருந்ததோ அங்க 1 மாத்திரம், எங்கெல்லாம் 1 இருந்ததோ அங்கே zeros மாத்திரம். This is the difference between binary and reflective code. Binary வந்து 8421 கான்செப்ட்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து 2421 கான்செப்ட்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சார்லஸ் பேபேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த arithmetic கான்செப்ட போட்டதுதான். That is getting followed from so many years. So this is the thing. அந்த விஷயத்தை தான் இங்க ரிஃப்ளெக்சிவ் கோட்ல வந்து சொல்லியிருக்காங்க. இங்க see 9 is the complement code of decimal 0. நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது வந்து decimal 6 is the complement of code of decimal 3. பைனரி நம்பர்ல இருக்கிற 3 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க 6ஐயும் கம்பேர் பண்ணீங்கன்னா 2421ல ரெண்டுமே காம்ப்ளிமெண்டா தான் இருக்கும். ரெண்டுமே காம்ப்ளிமெண்டா தான் இருக்கும். Okay, so that only they are saying in that whole para. Next பாத்தீங்கன்னா sequential codeல என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா it is an which two subsequent numbers வந்து நம்ம இங்க டிஃபர் பண்ணும். இதுல ஒரே ஒரு டிஜிட்ல மட்டும் தான் டிஃபர் பண்ணும். இது ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு XS3 கோட் வந்து கிடைக்கும். So what is XS3 code? As I told you, only 2 codes are used when non-weightedல. Non-weightedல பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரெண்ட் கோட்ஸ் யூஸ் ஆகும், கிரே கோட் அண்ட் XS3 கோட். So XS3 கோட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா டெசிமல் நம்பர் will lead to an BCD plus something or the other. That is not something or the other, which is called as reflective. BCD plus reflective will lead you to the XS3 code. Okay. So இங்க பாருங்க, XS3 code is also called as XS
3 code. Okay, it has been written in that way. It is a non-weighted code used to express decimal numbers. It is derived from XS3 code எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8421, that is BCD code, adding 0011 to the base of 2 or 3 into to the into 10 to each code is called in the word of 8421. The XS3 codes are obtained as in the following table. இங்க பாருங்க, பைனரி கோட் இருக்கு, டெசிமல் இருக்கு, அதோட BCD plus 0011. இது எப்படி மேம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ BCD கோட் 00 இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. One sec.